எங்களோட ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணாமல் மற்ற துறை டாக்டரை பார்க்குற மாதிரியான சந்தர்ப்பங்கள் ஏற்படுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் வந்து நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லிட்டு கைகளில் வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை மீட் பண்ணாங்க. இசிஜி எக்கோ எல்லாமே நார்மலாக இருந்துச்சு, ஆன்ஜியோ வரைக்கும் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அல்டிமேட்லி ஒரு வாட்டி எங்கிட்ட ரெஃபர் பண்ணும்பொழுது எம்ஆர் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி சிலருக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக இல்லாமல் விரல் நுனியில் மட்டும் ஒரு சின்ன நம்னஸோ மரத்து போகும் தன்மையோ இல்லை ஒரு வலியோ ஏற்படலாம். ஸோ அவங்க மோஸ்ட்லி வந்து டயபெட்டிக் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைனா கைகளில் கார்பல் டனல் சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஸோ கைகளில் ஏதாவது நரம்பு அழுத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்ருப்பாங்க. அதுவும் மேபி சர்விக்கல் ஸ்பைனால் வரலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா கை ஃபுல்லாக போகாது, வெறும் ஷோல்டரில் மட்டும் பெயின் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஷோல்டர் எம்ஆர்ஐ பண்ணிவிட்டு ஷோல்டருக்கு தேவையான ஃபிசியோதெரப்பி பண்ணிகிட்டு இருப்பாங்க, பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. பட் அதுவும் வந்து அல்டிமேட்லி பார்த்திங்கன்னா வந்து சர்விக்கல் டிஸ்க் ரிலேட்டடாக இருக்கும். வணக்கம், என்னோட பேர் டாக்டர் விஜயராகவன். ஸோ கீழ் முதுகில் ஸ்லிப் டிஸ்க் வந்தால் வர சிம்டம்னா சயாட்டிகா. ஸோ சயாட்டிகா பற்றி ஓரளவுக்கு பப்ளிக்கில் ஒரு அவேர்னஸ் இருக்குது. உங்களுடைய கீழ் முதுகிலிருந்து பிட்டம் தொடைகள் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நரம்பு வலி. ஸோ அதே மாதிரி கழுத்து பகுதியில் ஸ்லிப் டிஸ்க் வந்தால் உங்களுடைய வலி கைகள் அண்ட் விரல் வரைக்கும் பரவும். ஸோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, கீழ்முதுகில் எப்படி சயாட்டிக்கான்னு சொல்கிறோமோ இதுக்கு பிரேக்கியால்ஜியா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா சர்விக்கல் ரேடிகுலோபதி. ஸோ அதோடைய காரணங்கள் அண்ட் அதற்கான சிகிச்சை முறைகள் அதை தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்பைன் பார்த்திங்கன்னா சர்விக்கல் ஸ்பைன் சொல்லுவோம். மொத்தம் 7 எலும்புகள் இருக்குது. அதில் C1 to C7, C1 C2க்கு நடுவில் டிஸ்க் கிடையாது, மற்ற எலும்புகளுக்கு நடுவில் டிஸ்க் இருக்கும். ஸோ டிஸ்க் அப்படின்னா ஒரு குஷன் மாதிரி, எப்படி ஒரு தலைவாணிக்கு வெளியே ஒரு கவரிங் உள்ளே ஒரு பஞ்சு இருக்கிற மாதிரி டிஸ்கை மட்டும் தனியாக எடுத்து பார்த்திங்கன்னா வெளியே ஒரு ஃபுல்லாக ஒரு கவரிங் இருக்கும், உள்ளே வந்து ஜெல்லி மாதிரி ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். இந்த 7 எலும்புகளும் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும் ஒரு சின்ன ஜாயிண்ட் மூலமாக. நம்மளுடைய தண்டுவடம் ஸ்பைனல் கார்ட் அப்படின்றது மூளை பகுதியிலேருந்து இந்த எலும்புக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு டனல் மாதிரி இருக்கும், அதில் ட்ராவல் ஆகும். அண்ட் அந்த தண்டுவடத்துலேருந்து கைகளுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த நரம்புகள் வந்து அந்த எலும்புக்கு 2 சைடும் சின்ன ஒரு துளை வழியாக வெளியேறும், மரக்கிளைகள் மாதிரி. ஸோ அந்த துளை வழியாக வெளியேறுது இல்லையா, அதுதான் வந்து ஸ்பைனல் நர்வ்னு சொல்லுவோம். ஸ்லிப் டிஸ்கில் என்ன ஆகுது, அந்த டிஸ்கோட வெளியே இருக்கிற அந்த கவரிங் வீக் ஆகும்பொழுது அது கிழிந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல்லி லைக் ஃப்ளூயிட் வெளியே லீக் ஆகுது, கிட்டத்தட்ட தலைவாணியோட கிழிஞ்சு உள்ளேருந்து ஒரு பஞ்சு வர மாதிரி. ஸோ அந்த வெளியேறிய அந்த டிஸ்க் ஃப்ராக்மெண்ட் வந்து அந்த ஸ்பைனல் நர்வை நசுக்கும் பொழுது, அந்த துளை அடைக்கப்படும் பொழுது அவங்களுக்கு வலி ஏற்படும். அந்த வலி எங்கே ஏற்படும்னா, அந்த நர்வ் எங்கெல்லாம் சப்ளை பண்ணுதோ அங்கே வலி ஏற்படும். ஸோ கழுத்து பகுதியிலேருந்து உங்கள் தோள்பட்டை, கைகள், ஃபோராம், ஃபிங்கர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த வலி இருக்கலாம். நம்னஸ், மரத்து போகிறது, இல்லை கரண்ட் அடிக்கிற மாதிரியான வலின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்? ஸோ கீழ் முதுகில் உங்கள் லம்பார் டிஸ்க்கு நான் என்ன சொல்லணும் அதே சிகிச்சை முறைகள் தான் இங்கேயும். மெஜாரிட்டி ஆஃப் தம்க்கு அறுவை சிகிச்சை தேவை கிடையாது, அண்ட் ஃபிசியோதெரப்பி மூலமாகவே சரியாயிடும். வெரி ரேர்லி சிலருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும். ஸோ அப்போ எதுக்கு டாக்டர் இதுக்கு ஒரு தனி வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் கீழ் முதுகில் சயாட்டிக்கா எப்பவும் ஒரே மாதிரி ப்ரெசன்டேஷன் இருக்கும். பட் கழுத்து பகுதியில் பார்த்திங்கன்னா எனக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷன், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இந்த அறிகுறிகளை சில மாற்றங்கள் இருக்கும். அதனால் சில குழப்பங்கள் ஏற்படும். என்ன குழப்பம்னா, எங்களோட ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணாமல் மற்ற துறை டாக்டரை பார்க்குற மாதிரியான சந்தர்ப்பங்கள் ஏற்படுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் வந்து நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லிட்டு கைகளில் வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை மீட் பண்ணாங்க. இசிஜி எக்கோ எல்லாமே நார்மலாக இருந்துச்சு, ஆன்ஜியோ வரைக்கும் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அல்டிமேட்லி ஒரு வாட்டி எங்கிட்ட ரெஃபர் பண்ணும்பொழுது எம்ஆர் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கழுத்து பகுதியில் ஒரு பெரிய டிஸ்க் ஃப்ராக்மெண்ட் ஸ்லிப் டிஸ்க் இருந்தது. ஸோ ஸ்லிப் டிஸ்க் இருக்கும் பொழுது கைகள் மட்டும் இல்லை, உங்களுடைய நெஞ்சு பகுதியில் இந்த இடத்துக்கும் உங்கள் நர்வ் சப்ளை இருக்கிறதுனால நெஞ்சு பகுதியிலும் வலி ஏற்படலாம். அதேமாதிரி ஆக்சிலா கீழே இந்த இடத்துல லேட்ரல் செஸ்ட் ஒன்று சொல்லுவோம், இங்கேயும் வந்து ஒரு பர்னிங் சென்சேஷன், ப்ரிக்கிங் மாதிரி ஒரு பெயின் ஏற்படலாம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரெசன்டேஷன். அதே மாதிரி சிலருக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக இல்லாமல் விரல் நுனியில் மட்டும் ஒரு சின்ன நம்னஸோ மரத்து போகும் தன்மையோ இல்லை ஒரு வலியோ ஏற்படலாம். ஸோ அவங்க மோஸ்ட்லி வந்து டயபெட்டிக் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைனா கைகளில் கார்பல் டனல் சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஸோ கைகளில் ஏதாவது நரம்பு அழுத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்ருப்பாங்க. அதுவும் மேபி சர்விக்கல் ஸ்பைனால் வரலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரெசன்டேஷன். சிலருக்கு பார்த்திங்கன்னா கை ஃபுல்லாக போகாது, வெறும் ஷோல்டரில் மட்டும் பெயின் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஷோல்டர் எம்ஆர்ஐ பண்ணிவிட்டு ஷோல்டருக்கு தேவையான ஃபிசியோதெரப்பி பண்ணிகிட்டு இருப்பாங்க, பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. பட்
அதுவும் வந்து அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா வந்து சர்விக்கல் டிஸ்க் ரிலேட்டடாக இருக்கலாம். ஸோ இங்கே தோள்பட்டை வரைக்கும் சப்ளை பண்ணக்கூடிய அந்த நரம்பில் அழுத்தம் இருக்கிறதுனால வரக்கூடிய பெயினாக இருக்கலாம். சிலருக்கு ஷோல்டர் பிளேட்ஸ் நடுவில் ஸ்கேப்புலார்ஸ் ரீஜன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ முதுகு நடுவில் இருக்க ஷோல்டர் பிளேட்ஸ் நடுவில் ஏதோ ஒரு சின்ன ஒரு பாயிண்டில் மட்டும் ஒரு ப்ரிக்கிங் பெயின், சிவியர் பெயின் இருக்கும். ஷோல்டர் பிளேட்ஸ் நடுவில் மேலே கீழே எங்கே வேணா இருக்கலாம். ஸோ அதுவும் வந்து மேபி ரிலேட்டட் டு சர்விக்கல் ஸ்லிப் டிஸ்காக இருக்கலாம். சில சமயம் காதுகளுக்கு பின்னாடி அண்ட் கழுத்துக்கு மேல் பகுதியில் அங்கே பெயின் இருக்கும். ஸோ அவங்க நியூராலஜிஸ்ட்டை பார்த்துட்டு சிடி பிரெயின் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஹெட்டேக்காக நியூராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹையர் லெவலில் C2 C3 அந்த லெவலில் ஸ்லிப் டிஸ்க் இருக்கா அந்த மாதிரியான ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கலாம். சிலருக்கு வெறும் கிடினஸ் மட்டும் இருக்கும். தலையை மூவ் பண்ணும்போது ஏதோ ஒரு ஆங்கிளில் மட்டும் தலை சுற்றும். ஸோ அதுவும் வந்து ப்ராபப்ளி சர்விக்கல் டிஸ்கோட ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்குது. இந்த மாதிரி வேரிட் ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஸோ காமனாக பார்க்குறது கழுத்து பகுதியிலேருந்து தோள்பட்டை, உங்களுடைய ஆர்ம், ஃபோர் ஆர்ம், ஃபிங்கர்ஸ் வரைக்கும் ஒரு டிங்லிங் ரேடியேட்டிங் பெயின் இருந்தால் ஆப்வியஸ்லி அது வந்து சர்விக்கல் ஸ்லிப் டிஸ்காக தான் இருக்கும். அது தவிர இந்த மாதிரியான வேரிட் ப்ரெசன்டேஷன்ஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி டாக்டர், எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் எம்ஆர்ஐயில் உங்களுக்கு தெளிவாகவே தெரிந்துவிடும். இது இல்லாமல் சிம்பிளாக நீங்களே வீட்டில் கழுத்தில் நரம்பு அழுத்தம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்பர்லிங் சைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பர்லிங் சைன்னு சொல்லுவாங்க. கழுத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு, கழுத்தை பின்பக்கமாக பண்ணிவிட்டு, எந்த பக்கம் வழி இருக்கோ அந்த பக்கம் ரொட்டேட் பண்ணிவிட்டு, உங்களுடைய காதுகளை அந்த ஷோல்டர் லெவலுக்கு கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த வலி அதிகமாகும். ஸோ ஒரு சின்ன துளை வழியாக அந்த நரம்பு வருதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த துளை இன்னும் சிறிதாகும். ப்ரெஷர் அதிகமாகும் போது அவங்களுக்கு பெயின் ஏற்படும். ஸோ இது வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஸோ கார்பல் டனல் சிண்ட்ரோமா இல்லை டயபெட்டிஸ்னாலையா இல்லை சர்விக்கல் ஸ்பைன்னாலையா அப்படின்றத ஒரு சின்ன நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தோள்பட்டையில் ஷோல்டர் ப்ராப்ளமாக இல்லை டிஸ்க் ப்ராப்ளமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்வலாக கைகளை மேலே தூக்கும் போது என்ன ஆகும்னா அந்த துளை கொஞ்சம் பெருசாகும். ஸோ சர்விக்கல் டிஸ்க்னால் வரக்கூடிய பெயின் வந்து கொஞ்சம் பெட்டராகும். சம் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கையை மேலே தூக்கி வச்சுட்டே வருவாங்க அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டில் காமிக்கிறதுக்கு. நைட் தூங்கும் போது எனக்கு கையை மேலே தூக்கி வச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்குது டாக்டர்னு சொல்லுவாங்க. அதே ஷோல்டர் ப்ராப்ளமாக இருந்தீங்கன்னா கையை வந்து மேலே தூக்கும் போது தான் அவங்களுக்கு வலி அதிகமாகும். ஸோ ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட். கையை தொங்க போட்டால் நல்லா இருக்குன்னுவாங்க. ஸோ சர்விக்கல் டிஸ்கில் வந்து கையை தொங்க போட்டால் வலி அதிகமாகுதுன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். பட் பெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நான் சொன்ன மாதிரி ஃபிசியோதெரப்பி மூலமாக சரியாகும். சரி, என்ன சிகிச்சை டாக்டர் தெரிஞ்சிச்சு, இதுதான் என்ன மாதிரி ஃபிசியோதெரப்பி, என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்றத என்னோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.